டீ குடியில் பொந்து இது என்ன ஆகாத வகையில் எடுத்துகிட்டு டீயா இல்லை எட்ட போடுவீங்க, சக்கரை போடுவீங்களா? அப்புறம் டீயில் சக்கரை போடுவோம், உப்பா போடுவோம். இப்போ திமுக இதை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க. ஏன்னா சுய அறிவு கிடையாது, சொந்த புத்தி கிடையாது. அதுக்கு கலைஞருக்கு இருந்த ஆற்றலோ அறிவோ இவருக்கு கிடையாது. அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு, விக்கு வைங்க, இந்த மாதிரியான இது போடுங்க, ஈஸியாக சைக்கிளிங் போங்க, சைக்கிள் ஓட்ட திறனா கூட நாங்கள் வந்துட்டு டெம்போ டாலில் வச்சு தூக்கிட்டு வரோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓட்டி காட்டுங்க, அங்கே போய் டீ கடையில் போய் டீ குடிங்க, அப்படி பதநீர் குடிச்சிட்டு அந்த பதநீரில் சக்கரை போட்டிருக்கான்னு கேளுங்க, கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடங்க, டீ குடியில் பொந்து இது என்ன ஆகாத வகையில் எடுத்துகிட்டு டீயா இல்லை எட்ட போடுவீங்க, சக்கரை போடுவீங்களா? அப்புறம் டீயில் சக்கரை போடுவோம், உப்பா போடுவோம். இப்படி அப்புறம் வெங்கல சிலையை ஒளி வச்சு அடிங்க, கல் சிலையை ஒளி வச்சு அடிக்கலாம், வெங்கல சிலையை ஒளி வச்சு அடிங்க அப்படின்னு இப்படி ஒரு செட்டப் பண்ணி அவரை தூக்கியதுக்கும் உங்களை இப்போ தூக்க போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாடே பயணம் போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டீம் வரணும். அப்படின்னா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு ஐடி விங் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தலைவர் ஒவ்வொரு நாளும் அவர் போடுற ஷூவில் ஆரம்பித்து அவர் போடுற ஷர்ட்லேருந்து எல்லாமே ஒருத்தன் முடிவு பண்ணுவான். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையும் அவன் தானே முடிவு பண்ணுவான். இங்கே என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான். இது ஒரு கார்பரேட் அரசியல். அப்போ அந்த கார்பரேட் அரசியலை விஜயும் கையில் எடுத்தாருன்னா அப்போ ஒரு மற்றொரு அரசியல் கட்சி இல்லை ப்ரோ, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. திமுக மாதிரி நீ பண்ற அப்படின்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. அப்போ என்ன மாற்றம் உங்ககிட்ட இருக்கு?